சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Vasanthi Govindan, Chennai. அருணகிரியார் தனது அடியார்களோடு திருத்தணிகை மலையில் திருப்புகழை பாடிக்கொண்டு வந்தபோது சிலர் அவர்களை பார்த்து எள்ளி நகையாடி திருப்புகழையும் அவமதித்து பரிகசித்த போது மனம் வருந்திய அவர், சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் என்ற பாடலை பாடி, முருகா, இவர்களை அழிப்பதற்கு வேறு ஒரு நெருப்பு வேண்டுமோ? திருப்புகழே நெருப்பாகி இவர்களை சாம்பலாக்கும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டியதும் அவமானப்படுத்திய அனைவருமே சாம்பலாகி போனார்கள் என்று திருப்புகழ் கூறுகிறது. அதன் பின் அவர்கள் மீது கருணை கொண்ட அருணகிரியார், நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் என்று பாடவும் சாம்பலாய் போன அனைவரும் உயிர் பெற்று எழுந்தனர் என்றும் திருப்புகழ் கூறுகிறது. இது இந்த கலியுகத்தில் சாத்தியம்தானா? அப்படியானால் திருப்புகழ் அழிக்கவும் அருளவும் ஆற்றல் கொண்டது என்று அருணகிரியார் இதன் மூலம் இந்த உலகத்துக்கு சொல்ல விரும்புகிறாரா? தமிழ் இலக்கியத்தில் பரணி பாடுவது அப்படின்னு உண்டு. யாரையாவது அழிக்கணுன்னாக்கா சில பாடல்களுக்கு அந்த மாதிரி பவர் இருக்குதுன்னு சொல்லி பல நேரங்களில், அதே மாதிரி கலம்பகம்னு ஒன்று இருக்குது, நந்தி கலம்பகம் ஒன்று, அதுவும் இந்த மாதிரி தான், யாரையாவது பனிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. பட் யாரோ ஒரு ஆள் வந்து திருப்புகழை குறை சொன்னாங்கிறதுக்காக அருணகிரிநாதர் பாட்டு பாடி அவங்களெல்லாம் சாம்பலாக்குவாருங்கிறது நம்புகிற மாதிரி இல்லை இல்லையா? இப்போ ஒரு நாய் குறைக்குதுன்னு போயினே இருக்க வேண்டியதான். திருப்பி நீ நாயை குறைப்பியா? நாய் மாதிரி நீயும் குறைப்பியா? அதனால் மிகப்பெரிய நிலைக்கு போன அருணகிரி போன்றவர்கள் அந்த மாதிரி நடந்து கொண்டிருப்பார்களா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குள்ள ஒரு விஷயம். பட் மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்னு ஆற்றல்னுவாங்க. ஒரு வேர்டுக்கு வந்து மந்திரம் மாதிரி ஒரு பவர் இருக்குது அப்படின்னு. அண்டு எல்லா வேர்டுக்கும் அந்த பவர் வராது. மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் கிளத்த பெருமை. யார் ரொம்ப பெரிய நிலைகளை அடைஞ்சிட்டாங்களோ அவங்க சொன்னால் அவங்க மற்றவங்க காதில் விழுற மாதிரி சொன்ன வார்த்தைகளுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லைனா ரோட்டில் போகிறவங்க 1000 பேர் 1000 சொல்கிறாங்க, சும்மா சாதாரணமாக ஸ்கூட்டரில் எவனாவது இடிச்சிட்டாவே திட்டுறவங்கலாம் இருக்காங்க. அதெல்லாம் பலிக்க ஆரம்பிச்சுன்னா யாருமே ரோட்டில் போக முடியாது. அதனால் மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் கிளத்த பெருமை. யார் மிக நிறைவை அடைந்து விட்டார்களோ அவங்க நம்ம காதில் கேட்குற மாதிரி சொல்லப்படுகிற வார்த்தைகள். சிலதெல்லாம் அந்த மாதிரி இருந்தது தான். நான் சொன்னேனே, நந்தி கலம்பம் அந்த மாதிரி ஒரு கண்டெக்ஸ்டில் எழுதப்பட்டது தான். பட் அருணகிரி இப்படி பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கல. ஆஃப்டரால் அவர் திருப்புகழை பாடினார். இன்னும் சொல்லப்போனால் அவர் திருப்புகழ் பாடினபோது அது கிண்டல் அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லையா? திருப்புகழ் நல்லா தான் இருக்கும் கேட்டால். அதில் கிண்டல் அடிக்கிற மாதிரியான வார்த்தைகள் எதுவும் இல்லை. அப்படி பார்த்தா வள்ளல் ராமலிங்க அடிகளாக இருந்தார். அவர் பாடினது திருவருட்பாவே கிடையாது, அது மறுப்பா அப்படின்னு கடலூர் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அதுக்கு இவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்றதுனால ஸ்ரீலங்காவிலிருந்து ஆறுமுக நாவலர்னு ஒருத்தரை கூட்டின்னு வந்தாங்க. அவர் பெரிய தமிழ் மேதாவின்ட்டு. ஸோ கடலூர் கோர்ட்டில் இவர் பாடுவது அருட்பா இல்லை மறுப்பான்னு கேஸு. அந்த காலத்தில் வெள்ளைக்கார ஜட்ஜு. வள்ளலார் கோர்ட்டுக்குள்ளே வந்த உடனே கோர்ட்டில் இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க, இன்க்ளூடிங் ஆறுமுக நாவலர். உடனே ஜட்ஜு வந்து இந்த கேஸை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன்னா, எல்லோரும் எதுக்குன்னாங்க, எவன் கேஸ் போட்டானோ அவனே யாரை பார்த்து எந்திரிச்சு நிற்கிறானோ அவர் மேலே தப்பே இருக்க வாய்ப்பில்லை, அதனால் நான் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. உலகத்தில் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறவன் ஒத்துக்காத போகிறவன் எப்பயும் எந்திக்கிட்டு தான் இருப்பாங்க. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடையிறாங்க. அதில் தான் அமிர்தமும் வருது, அதில் தான் ஆலகால விஷமும் வருது இல்லையா? ஒரே பார்க்கடலில் விஷமும் இருக்குது, இதுவும் இருக்குது, அமிர்தமும் இருக்குது. அதில் உலகத்தில் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டும் இருக்கும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற மைக்கு வேலை செய்யுது, அந்த பல்பு ஃபேன்லாம் சுற்றுதுன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னால் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ஒயர் இருக்குது. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னுடைய செயற்கை தான் இந்த உலகம், அதனுடைய செயல்பாடு தான் இந்த உலகம். அதனால தான் ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராமர் வந்தால் ஒரு ராவணன் வருவான்,
ஒரு சுப்பிரமணிய சாமி வந்தால் சூரபத்மம் வருவான். ஏன்னா அந்த ரெண்டினுடைய செயல்பாட்டில் தான் அந்த இது வரும். இரண்யாட்சன்னு இருக்கான், ஒரு பிரகலாதன் இருக்கான். இரண்ய என்ன சொல்கிறான், எப்போ பாரு ஹரி ஹரின்னு சொல்கிறியடா, எங்கடா உங்க ஹரி அப்படிங்கிறான். சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே அப்படிங்கிறான். அப்போ இவன் சொல்கிறான், தூணில் உள்ளன், துரும்பில் உள்ளன், ஒரு தன்மை அனுபவிசாத கூறிட்ட கூறியில் உள்ளன், நீ முன் சொன்ன சொல்லில் உள்ளன்னா. தூணில் இருக்கிறான், துரும்பில் இருக்கிறான், நீ கொஞ்சம் முன்னால் சொன்னி ஹரி எங்கடா, அதிலே இருக்கான் பார்த்தியா அப்படின்னா. இந்த தூணில் இருக்கானான்ட்டு இருக்கான்றான். ஸோ இரண்யன் அந்த தூணை ஒதுக்கிறான். அப்போ கடவுள் அந்த தூணில் இருந்தாரான்றது முக்கியம் இல்லை, தன்னுடைய பக்தனாகிய பிரகலாதனுடைய வார்த்தை பொய்யாயிடக்கூடாதுன்றதுனால தூணையும் பிளந்து கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அந்த பகவான் கிட்ட இருக்கு. அவன் இல்லாத இடம் எது இந்த உலகத்தில்? எல்லா இடத்துலையும் இருக்கான். கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கிறார், எங்கனும் திருவதனங்கள் எங்கனும் திருக்கரங்கள்ங்கிறார். முருகனுடைய மூஞ்சி உலகமெல்லாம் இருக்குதான், அவனுடைய கைகள் எல்லாம் உலகம் பூரா இருக்குது அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறார். நான் 1999 2000 வரைக்கும் நான் கோயிலெலாம் கட்டலை. நீலாங்கரையில் இருந்த வரைக்கும் நானே தான் 400 மாலையை தாங்கிட்டு நிற்பேன். எனக்கே தான் ஒவ்வொரு பாட்டும் பாடுவாங்க, எனக்கே தான் கற்பூரம் காட்டுவாங்க. நிறைய பேருக்கு புரியல, என்னுடைய அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி கான்செப்ட் புரியல. நம்ம எல்லாரும் கடவுள் தான் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட். நான் மாத்திரம் இல்லை, நீ கூட தான். ஈவன் ஈயரும்பு முதலாகி எல்லா ஜீவராசிகளும் கடவுள் தான். தான் வள்ளலார் சொல்கிற, எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என் வசம் ஆயின, எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரேங்கிறது தான் அத்வைத ஆன்மீகம். அதனால் நான் ஆரம்ப காலத்தில் அப்படி தான் இருந்தேன். டோட்டலாக கான்செப்ட் வந்து ஹியூமன் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் காட், ஊனுடம்பாலயம் உள்ளம் பெரும் கோயில். மக்களுக்கு அது புரியல. ஈவன் படித்த ஆளுங்களே ஷோவெல்லாம் கேட்டார், தூக்கல ஷோவெல்லாம். இப்போ நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னா கடவுளெல்லாம் இல்லையா, கோயிலெலாம் இல்லையா அப்படின்னு என்னையே கேட்டார். நான் சொன்னேன், இல்லை நான் எங்கே சார் சொன்னேன், ஒரு கல் காகிதம் அதை விட ஒரு பார்க்கிற கேட்கிற நுகருகிற முகருகிற கை வீசி கால் வீசி நடக்கிற ஒரு ஹியூமன் பாடி மோர் பவர்ஃபுல்லுங்கிறது தான் என்னுடைய கன்செப்டு. ஒரு கல்லுக்குள்ளே காயத்தை பார்க்குறேன், ஒரு காயத்துக்குள்ளே கடவுளை பார்க்குறேன் இல்லையா. உனக்கே தெரியுது, ஜவுளி கடையில் அவன் கொடுத்தான் கேலண்டர், அதில் முருகர் கொண்டையராஜு மணிரத்னம் முனிரத்னம் எவனோ வரைஞ்சிருக்கான்னு தெரியுது. நீ அதுக்கு ஒரு கண்ணாடி மாட்டி ஆணி மாட்டி வச்சு பூ போட்டு சக்கரை பொங்கல்லாம் வைக்கிற. அப்போது ஒரு கல்லுக்குள்ளே கடவுளை பார்க்குற, ஒரு காகிதத்துக்குள்ளே கடவுளை பார்க்குற, அதை விடவும் மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கிற இந்த ஊன் உடம்பு ஒரு ஆலயம்னு நீ ஒத்துக்க மறுக்கிற அப்படிங்கிற கான்செப்ட் சொன்னேன். என்ன சொன்னாலும் இவன் படித்தவங்களே முட்டாளாக தான் இருந்தாங்க. அதனால் நான் பார்த்தேன், இந்த இடத்த வாங்கி இந்த இடத்துக்கு வந்த பின்னால் நான் இந்த பூர்ண பிரம்மம் சிலையை கொண்டாந்து வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் ஹியூமன் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து இந்த உடம்புக்கு இவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத நான் புரிய வைக்கிறதுல ஜனங்களுக்கு புரியாமல் போனதும் உண்மை. இந்த கோயிலெலாம் கட்டிட்டு இதுக்கு அபிஷேகம் ஆராதனை பூஜை என்னது பல்லக்கு தேர் இதெல்லாம் பண்ணோடனே சூப்பராக இருக்குதுடா கோயிலுன்னா. இதை விட உயர்ந்த விஷயத்தை நான் சொன்னபோது ஜனங்களுக்கு புரியவே இல்லை. அந்த காலத்தில் இந்து பேப்பரில் ஆர்ட் பச்வால்டுன்னு ஒருத்தனுடைய ஆர்டிக்கல் எடுத்து போடுவாங்க. அதில் ஒரு ஆள் எழுதுவான், நான் ஐ ஆம் டாக்டரேட் பிஹெச்டி அப்படின்னு. அப்போ அந்த கம்பெனிக்காரன் சொல்லுவான், வி டோன்ட் ஹவ் எ சூட்டபிள் வேக்கன்சி ஃபார் யூன்னுவான். அதுக்கப்புறம் இவன் ஐ ஆம் எம்ஏ அப்படின்னு ஒரு 2 தப்போட ஒரு அப்ளிகேஷன் போடுவான். ஸ்டில் வி டோன்ட் ஹவ் எ வேக்கன்சின்னு வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி கழுதை தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி இவன் குறைச்சிக்கிட்டே வருவான். லாஸ்ட்டில் தப்பாக இங்கிலீஷ் எழுதிட்டு ஐ ஆம் 12th ஸ்டாண்டர்ட்னு இவர் அப்பாயிண்டட் அப்படின்னும். ஒரு பெரிய லெவல் மேட்ரு ஜனங்களுக்கு புரியறது இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு, நான் காசிக்கு போகிறேங்க, கங்கா ஜலத்தை கொண்டு வரத்துக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது நல்ல பாத்திரம் இருந்தால் கொடுங்க அப்படின்னா. அவன் பார்த்தான், இந்த தரித்திரம் பிடிச்சவன் நம்மக்கிட்ட வந்து கேட்குறானேன்னு. எங்கள் வீட்டு கக்கூஸில் ஒரு சொம்பு இருக்குதுங்க, நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, அது வேணா கொடுக்குறேன்னா. கொடுங்க அப்படின்னா. இவன் என்ன பண்ணான், அந்த கக்கூஸை வாங்கி போய் நல்லா மணல் போட்டு தேய்ச்சி புளி போட்டு தேய்ச்சி எலுமிச்சம்பழம் போட்டு தேய்ச்சி நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. கங்கை நீரை அதில் வச்சு அது மேலே ஒரு மாவேலையை வச்சு ஒரு தேங்காவை வச்சு நாதஸ்வரத்தோட காசி யாத்திரை முடிச்சுட்டு ஊருக்குள்ளே வரோம். இப்போ எல்லா ஜனங்களும் 2 பக்கம் நின்றுக்கிட்டு இப்படி கை வைக்கிறாங்க, ஏன்னா அந்த கங்கா ஜலம் இவங்களுக்கு வேணுன்றதுக்காக. அந்த மாதிரி நம்ம உடம்பு
ஏதோ வந்து கண்ணில் புசுலு, காதில் குளுமி, மூக்கில் சளி, வாயில் கப்பு, ஒரு மொபைல் டாய்லெட் மாதிரி மலமூத்திரங்களை டாய்லெட் போகிற வரைக்கும் நம்ம தானே வச்சுருக்கிறோம். அதெல்லாம் இப்படி இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புக்கு ஒன்றும் மரியாதை இல்லை. அது கக்கு சொம்பு தான். எப்போ கங்காஜலம் அதில் வர்ற அளவுக்கு நீ ஒரு தகுதியை வளர்த்துக்கிட்டியோ அப்போ நீ வழிபடப்படுவாய் இல்லையா? கங்காஜலம் வந்த உடனே தானே எல்லாரும் கை நிட்டுறாங்க. இதெல்லாம் பரம அத்வைத்தம். மக்களுக்கு இது இன்னைக்கு வரைக்கும் புரியல. ஐ வாண்ட் டு கிவ் சம்திங் ஹையர் இன் கண்டென்ட், பட் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். தே அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஒரு எக்ஸ்டர்னல் பெர்ஃபர்னாலியாஸ் தான் அவங்களுக்கு புரியுது. நம்ம என்ன பண்ண முடியும்? அவனுக்காக தான் நம்ம ஆன்மீகம் செய்கிறோம். நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால் அவனுடைய லெவலுக்கு நம்ம இறங்கி வந்துட்டோம். தட் இஸ் த ரீசன் ஒய் நம்ம வந்து தியாக பிரம்மம் கச்சேரி பண்ணுற கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது. அது மக்களுக்கு புரியாததுனால நம்ம சைதாப்பேட்டை பேட்டை ராக்ஸ் ராக்ஸ் ராக்ஸ்னே எல்லோரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு என்ன உங்கள் தலையெழுத்து? யூ டோன்ட் வாண்ட் சம்திங் டாலர். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள பெருங்குடியில் நாகமணி அடிகளார் சித்தர் ஆலயம் உள்ளதாகவும், இந்த சித்தர் காய சித்தி, வேதை சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி என்ற 4 சித்திகளையும் அடைந்த பரிபூரணமான சித்தர் என்றும் ஒரு பிரபல ஆன்மீக இதழ் வெளியிட்ட ஒரு கட்டுரை கூறுகிறது. மேலும் இந்த நாகமணி அடிகளார் தமிழறிஞர்கள் உவேசா, திருவிகா போன்றவர்களுக்கு நண்பராக இருந்தவர் என்றும், ஆரம்பத்தில் பூஜை பிரசங்கம் என்றிருந்த அடிகளார் பின்னாளில் ஞான மார்க்கத்தில் திளைத்து மயிலாப்பூரில் அவர் வீட்டு திண்ணையில் தவமியற்றினார் என்றும் அந்த கட்டுரை கூறுகிறது. தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் இந்த அடிகளாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் பெற்றிருந்த காய சித்தி, அனைத்து சித்திகளையும் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்லும் 4 பக்தி మార్గங்களும் ஒன்றுதானா? ఎందరో మహానుభావులు అందరికీ నా వందనం என்று தியாகராஜ சுவாமிகள் சொல்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளோ மகான்கள் இருக்காங்கலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஜனங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, ஒரு பாஷ் ஆசிரமமெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு குப்பமேட்டில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி எவ்வளோ மகான்கள் உலகத்தில் இருக்காங்க. அதனால் எல்லாரையும் போய் பார்க்கறதுங்கிறதும் அவங்கக்கிட்ட எதையாவது தெரிஞ்சுக்கிறதுங்கிறதும் பாசிபிலிட்டி இல்லை. அப்போ இந்த மகான்கள் நீங்கள் பார்க்கறதுங்கிறது எப்படி நடக்கும்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆத்ம சம்பந்தம் ஏதாவது ஒரு பிறவியில் இருந்தால், ஒரு விட்டக்குறை தொட்டக்குறையில் அவங்கள நீங்கள் சந்திப்பீங்க. இல்லைன்னா லட்சக்கணக்கான சாமியாருங்க இருக்காங்க. உலகத்தோட ஜனத்துக்கு 500 கோடின்னா அதில் 1% சாமியாருங்க கட்டாக இருப்பாங்க. இப்போ எல்லாரையும் பார்த்துருவாங்களா? பார்க்கறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ரெண்டாவது, இவங்க சொல்கிறது ரொம்ப சிம்பிள் தான். அது சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறதுனால உங்களுக்கு புரியல. சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 தான் அவங்க சொல்கிறது. சரியைன்னா என்ன? சரீரத்தினால் செய்கிற பூஜைகள், கடவுளுக்கு அபிஷேகம், கோயில் குளம் சுற்றுறது, தீர்த்த யாத்திரைகள் செஞ்சு புண்ணிய நதிகளில் நீராடுறது, இதெல்லாம் சரியை. பிரதர்ஷனம் பண்ணுறது, அங்க பிரதர்ஷனம் பண்ணுறது, இதெல்லாம் சரியினால் செய்கிற பூஜைகள். கிரியைன்னா என்ன? டு கிரியேட் எனர்ஜி. அது எப்படி பண்ணுவீங்க? கண்ணை முடின்னு உள்ளே உட்காந்துட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுடைய அடி வயிற்றில் நெருப்பு இருக்குது. ஆஸ் யூ கீப் சாண்டிங் த மந்த்ராஸ், அந்த வைப்ரேஷன் இருக்குது இல்லையா, அதில் உங்களுடைய அடி வயிற்றில் இருக்கிற நெருப்பு இந்த இடத்துக்கு வரும். இந்த நாசி முனை சுவாசம்னு இந்த இடத்துக்கு வரும். இதுதான் வந்து டு கிரியேட் எனர்ஜி அப்படின்றது. யோகம்னா என்ன? ஜோடி சேர்க்கறதுன்னு அர்த்தம். இந்த உடம்புக்கு என்ன பேர்? பிண்டம். வெளியில் இருக்கிறதுக்கு என்ன பேர்? அண்டம். அது மேக்ஸி, இது மினி. எவன் ஒருத்தன் தன்னுடைய உள்காற்றையும் வெளிக்காற்றையும் ஒன்றா சேர்க்குறானோ, அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒன்றா இணைக்கிற ஒரு வித்தையை கற்றுக்கிறானோ, அது யோகா அப்படின்னு பேர். யோகா மீன்ஸ் ஜோகா. ஜோகா மீன்ஸ் ஜோடி. வெளி உலகம் உள்ளுலகம் ரெண்டையும் சேர்க்கறது. ஸோ 3 ஆகிப்போச்சு. யோகா ஆகிப்போச்சு. ஞானம்னா என்ன? ஒரு ஹையஸ்ட் லெவலில் நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயேன்னு, எனக்குள்ளே தான் முருகர் இருக்கார், அதனால் நான் தான் முருகன் சொல்கிறது. எனக்குள்ளே சிவன் இருக்கான், எங்கிட்ட பெருமாள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது சும்மா ஒப்புக்கு சப்பானி சொல்லக்கூடாது. நிஜமாகவே உனக்கு அந்த அனுபவங்கள் வந்திருக்கணும். உன்னுடம்பாளையம் உள்ளம் பெரும் கோயில்
மனதானே மனதில் நின்ற கருத்தானே என்று பெரியவர்கள்லாம் சொல்லுகிற அந்த உயர்ந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தானாக வந்திருக்கணும். சும்மாலாம் சொல்லக்கூடாது. கதிர்காமத்துக்கு போகிறாரு யார், நம்ம அருணகிரிநாதர். அங்கே போய் முருகன்கிட்ட என்ன சொல்கிறாரு, நீ மாறு தங்கு தாரை தந்த அருள்வாயுங்கிறார். மாறு மேலே இருக்க மாலை அது நம்ம குடுமுருகா அப்படிங்கிறார். நார்மலாக நம்ம தானே முருகருக்கு மாலை கொண்டு போய் கொடுக்கணும். ஆடையிலே என்னை மணந்த மணவாளா, சிற்றாடை கட்டு தெரியாத சிறிய பருவத்திலே என்னை பிடிச்சிக்கிட்டே முருகான்னு கந்தசாமி கோயில் இருக்கிற முருகிட்ட வள்ளல் ராமலிங்கடிகளாக சொல்கிறார். என் அலங்கல் அணிந்தர்லேங்கிறார். நான் பாடுற பாட்டெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு அர்த்தம். நாம் கடவுளுக்கு மாலை கொடுக்குறது விட்டுவிட்டு கடவுள்கிட்ட போய் உமார் மேலே இருக்கிற மாலையை நம்ம குடியா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா ஏதோ காரணம் இருக்கணும். அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்ன, இவ்வளோ பெரிய உலகத்தில் நீ ஒருத்தர் தான் தெரியல, நான் தானே கடவுள்னு சொல்கிறேன். இறைவன் நான் என்று மார் தட்டும் பெருமாளே. இவ்வளோ பேரில் நீ ஒருத்தன் தான் நெஞ்சு மேலே அடிச்சு நான் தான் கடவுள்னு சொல்கிறப்பா முருகா. ஆனால் இறைவன் நான் என்று மார்தற்றும் பெருமாளே. அதனால் அந்த மார் மேலே இருக்கிற மாலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நீ மார்தங்கு தாரை தந்த அருள்வாய்ங்கிற வார்த்தையை சொல்கிறார். எல்லாராலையும் அப்படி சொல்லிட முடியுமா? ஒரு சுய அனுபவம் கடவுளை பற்றி வராத வரைக்கும் நான் கடவுளுங்கிட்டு சொல்கிறதுக்கே பயப்படுவோம். கடவுள் கண்ணை குத்திடுவார், காதில் குளுமி எடுத்துடுவார், மூக்கில் சளி எடுத்துடுவாருன்னு பயப்படுவோம். எவனுக்கு நிஜமான அனுபவம் வந்துடுச்சோ, இந்த பாடிங்கிறது ஒரு கண்டெய்னர் தான், இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் கடவுள்னு யாருக்கு புரிய ஆரம்பிக்கிறது. வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மெய்யானும் உளன்கண்டாய் நன்னெஞ்சே உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய் நன்னெஞ்சு. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவனும் சரி, வேங்கட மலை மேலே இருக்கிறவனும் சரி, எங்கே இருக்கான்னா உள்ளுவார்னா உள்ளுக்குள்ளே யார் நினைக்கிறாங்க கடவுளை அவங்களுக்குள்ளே இருக்கான். அதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது சும்மா வராது. நிஜமாகவே உனக்கு கடவுளுடைய அனுபவங்கள் வரணும். அனுபவம்ன்றது எக்ஸ்பீரியன்ஸு. அனுபூதி தான் கரெக்டான வார்த்தை. அனுபூதி மீன்ஸ் எக்ஸ்டசி. ஸோ அந்த கடவுளை பார்த்த உடனே உன் கண்ணில் தண்ணி வரணும். ஊற்றெழும் கண்ணீர் அதுனால் கடவுளை பார்த்தோன்னா அரோஹரா அரோஹரான்னு சொல்கிறோம். அரஹரா என்று அரற்றி ரோமம் சிரிப்ப கரமலர் மொட்டித்து, இதெல்லாம் தான் ஒரு பக்தனுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். நிஜமாக அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்து நான் வேறு எனாதிருக்கும் நிவேதி எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயேங்கிற ஒரு பாவனை நமக்கு வர்ற போது நீயும் வள்ளலார் மாதிரி ஆகிடும். வள்ளலார் அவங்க அண்ணன்கிட்ட படிப்பு வரலான்ட்டு எனக்கு ஒரு ரூம் கொடுத்துரு, ஒரு கண்ணாடி விளக்கு கொடுன்னாரு. ஒரு கண்ணாடி அங்கே ஒரு விளக்கு வச்சுட்டு தண்ணியே அந்த கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருந்தார். இதுக்கு சாயா புருஷ லட்சணம்னு பேர். ஒரு 10 மாதம் நீங்கள் உங்கள் நிழலையே டெய்லி சூரியனுக்கு முன்னால் நின்று உங்கள் நிழலை நீங்கள் பார்க்கணும், இல்லை கண்ணாடியில் உங்களுடைய பிம்பத்தை பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ரத்னகிரி சாமி கூட அப்படி தான். கோயிலுக்கு கீழே ஒரு குகை வச்சுருக்காரு, அங்கே ஒரு கண்ணாடி ஒரு வேலெல்லாம் வச்சுருக்காரு. நான் ஒரு தடவை தான் அங்கே போயிருக்கேன். இதில் என்ன ஆகும்னா நீங்கள் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா, அப்போது ஒரு நாளைக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய சொரூபம் அந்த கண்ணாடியில் தெரியும். நீ தெரிய மாட்ட, குப்புசாமி தெரிய மாட்டார். குப்புசாமிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபார்ம் ஆஃப் காட் எதுவோ, அந்த டிவைன் எனர்ஜி எதுவோ அந்த கண்ணாடியில் தெரியும். இதுதான் சாயா புருஷ லட்சணம்னு சொல்கிறது. அந்த நிலைகளை அடைந்த சில மகான்கள், ரத்னகிரி சாமி ட்ரை பண்ணுறாரு, அப்புறம் வள்ளலார் ட்ரை பண்ணார், நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். நான் அந்த வழியை ஃபாலோ பண்ணலை. ரத்னகிரி சாமி சொல்லுவார் என்கிட்ட, உன்னுடைய ட்ராக் வேறு என்னுடைய ட்ராக் வேறுன்னுவார். என்னுடைய ட்ராக் என்ன, நான் இந்த இடத்துல என்னுடைய எல்லா ஃபார்ம் ஆஃப் கடவுளையும் என்னால் பார்க்க முடியும். இதெல்லாம் அதுதான். நான் எந்தெந்த கடவுளை பார்க்குறனோ இந்த கேமராவில் என்னால் காட்ட முடியும். அமெரிக்காவில் MIT யூனிவர்சிட்டியில் என்னை வச்சு ரிசர்ச் பண்ணாங்க. 4 சயின்டிஸ்ட்டு உட்காந்துக்கிட்டு என்னை நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கிளிக்குன்னு எடுத்துனே போனாங்க. ஒரு 1 ஹவருக்குள்ளே 132 விதமான ஃபார்ம்ஸ் ஆஃப் காட் நான் காட்டினேன். ஆமாம், அவங்க சொன்னாங்க எப்படி பண்ணுறாருன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் ஜென்யூனாக இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இது என்னுடைய வழிமுறை. ஐ எம் ஏபிள் டு see God பிகாஸ் ஐ ஹேவ் த தேர்ட் ஐ ஹியர். சிவனுடைய அந்த நெற்றிக்கண்ணி எனக்கு இருக்கிறதுனால ஒரு இந்த சாதாரண நல்ல கண்ணை வச்செல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது. நெற்றிக்கண்ணி இருந்தால் பார்க்கலாம். அப்படி நான் பார்க்கறது தான் இந்த கேமராவில் காட்டி இதெல்லாம் நம்ம வர வச்சுருக்கோம். இப்போ என்னுடைய வழிமுறைகள் வேறு, ரத்னகிரி சாமியுடைய வழிமுறைகள் வேறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூட்டில் கிடைக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு கிடைச்சிருக்கிறது நல்ல அனுபவம் தானே.
அதாவது உட்காந்த இடத்துல எந்த டூலுமே இல்லாமல் பார்த்துட முடியும் நெத்தியிலன்னாக்கா எவ்வளோ பெரிய விஷயம் இது. அதனால் மக்களுக்கு இது புரியல. ரத்தனகிரி சாமி சொன்னார், உனக்கு கிடைச்சிருக்கிறது இன்னொரு விதமான அனுபவம், நான் இந்த மாதிரி தான் கண்ணாடியில் பார்த்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். சம்ரஷ்னால பாட்டெல்லாம் இருக்கும். நெற்றிக்கண் கொண்ட ஈஸ்வரா, நெற்றிக்கண் கொண்ட ஈஸ்வரா, நீலகண்ட பரமேஸ்வரா, நர்தன சிதம்பரேஸ்வரா, ஹே நடராஜா சிவசங்கரா, நெற்றிக்கண் கொண்ட ஈஸ்வரா, நீலகண்ட பரமேஸ்வரா. இன்னும் இதே மாதிரி பாட்டு இருக்கா? சந்திர சூரிய நயனா கிருஷ்ணா, சாது ஜன ஜீவனா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கடவுளை பற்றி சொல்கிற போது ஆதித்யோ சந்திர நயனஹா அப்படின்னா, கண்களில் சூரியனையும் சந்திரனையும் கொண்டவன். அந்த மாதிரி எனக்கு கண் இருக்குது. என்னுடைய கண்ணில் ஒரு கண்ணில் சூரியன், ஒரு கண்ணில் சந்திரன் தெரியும். இதுவும் நான் என்றைக்கோ காட்டிட்டேன். என் கண்ணில் சந்திர சூரியன் இருக்காங்கிறதையும் காட்டிட்டேன். இதை வச்சு இன்னும் கூட நம்ம சம்ரஷ்னால பாட்டு இருக்கோம். சந்திர சூரிய நயனா கிருஷ்ணா, சாது ஜன ஜீவனா, மந்தஹாசவதனா கிருஷ்ணா, மதுராபுரி சதனா, நாரத பூஜிதனே கிருஷ்ணா, நரநாராயணனே, பாரதத்தில் உதித்தாய் கிருஷ்ணா, பரம பாவனனே. ஆண்டாள் இதை ஒத்துக்கிறான். ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தாற்போல் நீ கண் கொண்டு நோக்குதியேல் எங்கள் சாபம் இழிந்தியலோ ரெம்பாவாய். திருப்பாவை. ஒரு கண்ணில் சூரியன், ஒரு கண்ணில் சந்திரன், ஆதித்யன் சந்திரன். அந்த கண்களை வைத்துக்கொண்டு நீ என்னை பார்த்தியானா என்னுடைய சாபங்களும் பாவங்களும் போய்விடுமே அப்படின்னு. இப்போ இந்த மாதிரியான ஒரு யோகிக் எக்ஸ்பீரியன்ஸு அனுபவம் இருக்குங்கிறத ஆண்டாலும் ஒத்துக்கிறா. அவள் 1100 வருஷத்துக்கு முன்னால் வந்த அனுபவம் வராதிகமாக இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் யோகத்தில் ஒரு ஹையஸ்ட் லெவல் இருக்குது. அப்போ தான் இந்த சப்டில் பாடின்னு நமக்குள்ளே ஒன்று இருக்குது. இந்த வெளி உடம்பு இருக்கு இல்லையா, இது சாதாரணம். இப்போ தூங்கணும், சாப்பாடு போடணும், டாய்லெட் போகும், எல்லாம் செய்யும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி உடம்பு இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இந்த பவரெல்லாம் உண்டு. அப்போ நீ வாழ்கிற காலத்திலேயே உன்னுடைய வெளி உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளுடம்பை பிடிக்கணும். அது ரொம்ப ரேர். அந்த மாதிரி பிடிச்சிட்டா நான் சொல்கிற அனுபவங்கள்லாம் உங்களுக்கு வரும், எல்லாமே வரும். கடவுள்களுடைய வடிவங்கள் எத்தனை இருக்கும்? ஒரு கடவுள் தான். ஆனால் ஒரே எலக்ட்ரிசிட்டி, பல்பு, லைட்டு, டியூப் லைட்டு அப்படிலாம் இருக்கிற மாதிரி ஒரே டிவைன் எனர்ஜி விதவிதமான ஃபார்ம்ஸில் தோன்றுவதும் உண்மை தான். அண்டு அதெல்லாம் பார்க்க முடியும், நம்மளால் சாதாரணமாக பார்த்துட முடியும். அண்டு இன்னும் சில நேரங்களில் நம்மளை யாராவது பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோ. அப்போ நீங்கள் உங்கள் இதில் மிஸ்டர் குப்புசாமி, கோவிந்தசாமி, கிளியாம்பா உட்காருதுன்னா அந்த கிளியாம்பா குப்புசாமி தான் பார்ப்பீங்க. எங்கள் கண்ணில் அவங்க தெரிய மாட்டாங்க. அவங்களுடைய ஆத்மா எங்களுக்கு எப்போ தெரியும்ன்றது எங்களுக்கு தெரியும். இது ரொம்ப அற்புதமான பாஷை. எங்கள் எதிரில் இப்போ சரண்யா இருக்கான்னா சரண்யா தெரிய மாட்டான், உங்களுக்கு சரண்யா தெரியுமா? எங்களுக்கு ஒரு ஒரு காரணக்காரியம் இருந்தாக்கா நான் அவளை எப்போ பார்த்தேன், எந்த ஜென்மத்தில் பார்த்தேன், அப்போ அவள் எப்படி இருந்தான்றது தான் என் கண்ணுக்கு தெரியும். இது ரொம்ப ஆச்சரியமான பாஷை. ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் இருக்கார். அவர் சின்ன வயசில் ஒரு பையன்கிட்ட வீட்டில் சாப்பிட்டுக்கோடா, புக்கெல்லாம் நான் வாங்கி கொடுத்துறேன், நல்லா படித்து பெரிய ஆளாக வாடான்னு சொல்லிட்டாரு. அந்த பையன் படித்தான், முடித்தான். ஒரு 20 வருஷம் ஆகிப்போச்சு. அவன் கலெக்டர் ஆகிட்டான். அதே ஊருக்கு அவன் கலெக்டராக வரான். வரபோது கார்லேருந்து இறங்கி லைனில் நிற்கிறவங்கள பார்க்குறான். அப்போ இவனை படிக்க வைக்க உதவி செஞ்சால் அந்த முதலியாரோ மணிக்காரோ யாரோ ஒருத்தர் லைனில் நின்றுங்கிறார் பெருசுன்னு வச்சுன்னு. இவன் போய் காலிங் பெல் அடிச்சு அங்கே பச்சை துண்டு கட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் வேதாச்சல் முதலியாரை பார்த்து கலெக்டர் கூப்பிட்றாருன்னு சொல்லு. இவர் எதுக்காக நம்மளை போய் கலெக்டர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி, அதுவும் பேரெலாம் வேறு கரெக்டாக சொல்லி அனுப்பணும். போன உடனே கலெக்டர் எந்திரிச்சுன்னு, ஐயா வாங்க, நல்லா இருக்கீங்களா, உட்காருங்க. இவர் உட்காருங்க. உட்காரும். டீ காப்பி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இவருக்கு தனியாக லஞ்சம் கஞ்சம் வாங்குவானான்னு டவுட் வந்துடும். அப்போ இவர் அந்த கலெக்டர் சொல்லுவான், என்ன தெரியுதுங்களா, உங்களால் தாங்க நான் படித்தேன், நீ கலெக்டர் ஆகிட்டேன், உங்களுக்கு என்ன குறை இருக்குது சொல்லுங்கள்,
நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னும். அவன் எவ்வளோ யோகியனாக இருந்தால் சின்ன வயசுல இவர் சோறு போட்டு அவனை படிக்க வச்சதை ஞாபகம் வச்சு அவன் கலெக்டர் ஆன அப்புறம் அவனை கூப்பிட்டு லைனில் இருக்கிறவனை உனக்கு என்ன பண்ணணும், நான் தான் கலெக்டர்னு சொல்கிறான் இல்லையா. அந்த மாதிரி தான் ஆன்மீகம். ஒவ்வொரு மகானும் அவன் மகான் ஆகிறதுக்காக எத்தனையோ பிறவிகளில் காடு மூடு பிடிச்சின்னு பிச்சைக்காரனாட்டம் அலைஞ்சிருப்பான். இப்போ யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டு திண்ணையில் படுத்துக்கோன்னு இருப்பாங்க, ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஒரு சால்வை வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்க இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு பிறவியில். இன்றைக்கி இவங்க கடவுள்கிட்ட கடவுள் வேலைக்கு வந்துட்டாங்க, கலெக்டர் வேலைன்னு வச்சுக்கலாமே. அப்போ இவங்களுக்கு அவங்கள ஞாபகம் வச்சுன்னு நமக்கு அந்த நேரத்தில் இவங்க கம்பளி வாங்கி கொடுத்தாங்க, அன்றைக்கி சோறு போட்டாங்க, அது ஞாபகம் வச்சுன்னு அவங்களுக்கு இவங்க நல்லது பண்ணும். அந்த நல்லது பண்ணால் தான் இவங்க கடனே கழியும். இல்லைன்னா இவங்களால கூட இந்த முக்தி நிலையை என்ஜாய் பண்ண முடியாது. இப்படி ஒரு பாஷை இருக்குதுன்னு யாராவது நம்புகிறாங்களா? அப்படி கடவுள்கிட்ட ஒரு சாதாரண கலெக்டர் ஆனாவே அவனுக்கு இப்போ காலை நிமித்திக்குவான். நான் பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்கேன், ஐ எம் காட்ஸ் பிரைம் மினிஸ்டர். ஸோ எனக்கு எப்படி இருக்கும் நீயே சொல்லு. இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு ஆள் மாறுறது, ஒரு வில்லேஜ் பாய் எப்படி பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு அதுவும் ஜாலியாக வாட்சி கட்டின்னு அங்கங்கே அவன் தாடி வளர்த்துன்னு கையில் வாத்து ஓட்டுற குச்சி வச்சுன்னு சாமி சாமின்னு சொல்லி அறியிறானுங்க. நான் ஜாலியாக அட்டடிச்சுன்னு தான் உட்காந்து இருக்கேன். பட் ஐ எம் பெர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் ஆல் அதர்ஸ். அவங்களெல்லாம் ஒன்றால் பார்க்க முடியாது, பெரிய தொப்பை ஒன்று போட்டுன்னு உட்காந்துருப்பாங்க, அவங்கள சுற்றி 10 எடுப்பிடிங்க இருக்கும், கிட்ட போக விட மாட்டானுங்க. இங்கே ஐ ஹேண்டில் மை ஒர்க் டைரக்ட்லி, ஸோ இதெல்லாம் அனுபவத்தில் வர்றது. எத்தனையோ பிறவி எடுத்து எழுச்சி அதில் நம்ம ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்போசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்துட்டால் தான் நீ ஒரு சிவசங்கர் பாபா மாதிரி ஆக முடியும். அதனால் சிவசங்கர் பாபாவுடைய உயரங்கள் மிகப்பெரியவை. ஆன்மீகத்தில் பெரிய நிலைகளை நான் என்றைக்கோ அடைஞ்சிட்டேன். 1984லேருந்து 88க்குள்ளே அடைஞ்சிட்டேன். 88லேருந்து ஒரு 12 ஒரு 25 37 வருஷமாக ஐ எம் ஜஸ்ட் ப்ராக்டிஸிங் வாட் எவர் காட் ஹஸ் டாட் மீ. ஐ எம் ப்ராக்டிஸிங். ஐ டூ மை மேனேஜ்மெண்ட் இன் த வே காட் ஹஸ் டாட் மீ. இது மக்களுக்கு புரியாது, மை கன்செப்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதனால் இன்றைக்கோ சொல்லிட்டாங்க. கோடி மகான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார் என்னை காட்டி, அவர் எல்லாரையும் தாத்தான்னுவார். தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம், இவர் தான் சிவன், இவர் தான் பெருமாள், தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம், உலகம் பூரா போகட்டும், ஜனங்களுக்கு சேவை செய்யட்டும், உலகம் பூரா போய் ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணட்டும் அப்படின்னார். எத்தனை மகான்களை பார்த்துருக்கோம், அத்தனை பேரும் நம்முடைய ஸ்டேட் ஆஃப் பேரண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் இட்ஸ் அ வெரி பிக் பொசிஷன். பட் இது நெருப்பாற்றின் மேல் கட்டிய மயிர்பாலம். கீழே நெருப்பாறு ஓடுது, அது மேலே முடியில் ஒரு பிரிட்ஜு கட்டிக்கிறாங்க. நீங்கள் இருந்து அங்கே போகிறதுக்குள்ளே அந்த முடி எப்போ வேணால் பொசிக்கிடும். அந்த மாதிரி டு பிகம் வெரி பவர்ஃபுல் நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த பவரை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். நான் 1 லட்ச ரூபா கொடுத்து போய் நீ பேங்க்கில் கட்டிட்டு வான்றேன். இங்கேருந்து நீ பேங்க்குள்ளே போகிறதுக்கு கூட 10 தடவை தொட்டு பார்த்துக்குவேன் இல்லையா. ஒரு சாதாரண விஷயம் பேங்க்கில் போய் பணத்தை கட்டுறதே தொட்டு பார்த்துக்குவேன். அங்கே போய் பேங்க்கில் அவங்க என்ட்ரி போட்டு பாஸ்போர்ட்டு இல்லை அந்த ஸ்லிப்பு கொடுக்குற வரைக்கும் ஒன்று பக்கும்னு இருக்கும். அப்போ சாதாரண ஒரு விஷயத்துக்கே நீங்கள் ஒரு டென்ஷன் ஆகுறீங்க. அப்போ அல்ல குறையாத ஒரு அருளுக்கு அதிபதி நிதிபதியான ஒரு நிலையை நாம் அடைந்து இருக்கிற போது நாங்களும் பயந்து தான் இருப்போம். நம்ம கரெக்டாக நடந்துருக்கோமா, அந்த பவர் நம்மக்கிட்ட ரிட்டைன் ஆகுதா, இல்லை கடவுளை நம்ம டிஸ்பிளீஸ் பண்ணிட்டோமான்ற ஒரு பயம் எப்பயுமே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் என்னுடைய நிலைகளை தொடுகிற போது உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் நான் என்ன சொல்ல நினைக்கிறேங்கிறது உங்களுக்கு புரியவே புரியாது. Question from Govindan sir. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று அருணகிரிநாதர் கந்தரனுபூதியில் பாடியதை மேற்கோள் காட்டி முருகப்பெருமான் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை என்று தங்களது அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் முருகப்பெருமானின் முதல் அவதாரம் பிரம்மாவின் புதல்வனான சனத்குமார மகரிஷி. சனத்குமார மகரிஷிதான் சிவபெருமான் வேண்டுகோளை ஏற்று அடுத்த பிறவியில் அவரது மகனாக முருகப்பெருமானாக அவதாரம் எடுத்தார். இது 2வது அவதாரம். முருகப்பெருமானின் 3வது அவதாரம்
பார்வதி தேவியிடம் ஞானப்பால் அருந்திய திருஞான சம்பந்தப் பெருமான். முருகப்பெருமானின் 4வது அவதாரம் குமரிலபட்டர். இவ்வாறு முருகப்பெருமானுக்கு இந்த பூலோகத்தில் 4 அவதாரங்கள் இருக்கும்போது அருணகிரியார் எவ்வாறு அவரை பிறவான் இரவான் என்று கந்தரனுபூதியில் பாடுகிறார். பிரம்மாவுக்கு 4 மானச புத்திரர்கள் இருந்தாங்க. ஜனக, சனாதன, சனத்குமார, அந்த மாதிரி 4 பேர். அவங்கெல்லாம் பிறந்த உடனே அப்படியே தவத்தில் உட்காந்துட்டாங்க. ரொம்ப வருஷம் அப்படியே தவத்தில் உட்காண்டே இருக்காங்க. அப்போ சிவபெருமான் சனத்குமார ரிஷிக்கிட்ட போகிறாரு. போயிட்டு, அப்பா உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நான் தான் சிவபெருமான் அப்படின்னு. நான் உனக்கு கூப்பிடவே இல்லை, நீ எதிரில் வந்து நான் தான் சிவபெருமான் வரம் கொடுக்குறேன்றியா, அப்போ உனக்கு எங்கிட்ட ஏதோ வேலை ஆகணும் போல இருக்குது, கேளுனாராம் சனத்குமார். அவருக்கு சிரிப்பாக இருந்தது. சரிப்பா, பிரம்மாவுக்கு நீ ஒரு உத்தமமான மகன் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தடவை மகனாக பிறக்கணும். அதுக்கு என்ன பிறந்த போச்சு, எனக்கு ஒரு நாள் ஒரு விஷன் வந்துச்சு. அதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரியும் நான் தேவ சேனாதிபதியாக போய் சண்டை போடுற மாதிரியும் வந்துச்சு. எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டேன். அவர் சொன்னார், இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒன்றும் எழுதலை, எப்போ உனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததோ அப்படி நடக்கும் போன்னு சொல்லிட்டாரு. அப்படி ஒரு தேவாசுர யுத்தம் வந்து நான் தேவ சேனாதிபதியாக வர்ற போதும் உனக்கு மகனாக பிறக்கிறேன். சிவபெருமான் சரின்றார். பக்கத்தில் நிற்கிற பார்வதி சொல்கிறா, அப்பா எனக்கு இவ்வளோ நல்ல புள்ள பிறக்க போதான்னு கேட்குற. நீ யாருமா? அந்த ஆள் என்கிட்ட வரம் கேட்டான், அதனால் நான் பிறக்கிறேன்னு சொன்னேன். உனக்கு பிறக்கிறேன்னு சொன்னேன்னா? நான் தாயருடைய கர்ப்பத்தின்லாம் பிறக்க மாட்டேன், அயோனிஜன்னு பேர், கர்ப்பத்தில் பிறக்காமல் இருக்குது. அப்போ அந்த அம்மா அதே எப்படி அவர் நான் இல்லாமல் நீ பிறந்துடுவ அப்படின்னு. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, நீ வந்து என்னை பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்துட்டு அவன் தலைமையில் கை வைக்க வந்தபோது நான் ஓடினேன். அப்போ நீ கணவனை காணமேன்னு சொல்லி உன் உடல் உருகிச்சு, அதுதான் சரவணம் போய்க. அப்போ உன் உடம்பு தானே அது. அதனால் முருகன் அவன் நினைக்கிற மாதிரி என்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து வரட்டும், சரவணம் பொய்கையில் அவனை வந்து தாங்கலாம் அப்படின்னு. அப்போ கிருத்திகாஸ்ரீன்னு 6 நட்சத்திர தேவதைகள் இருக்காங்க. அவங்க கிட்ட, அவங்க எதுக்கு இருக்காங்கன்னா, மகாவிஷ்ணு கிட்ட உலகத்திலேயே உயர்ந்த மகன் எனக்கு தான் பிறக்கணும்னு அவங்க இருக்காங்க. மகாவிஷ்ணு அவங்ககிட்ட போகிறார். அம்மா நீங்கள் 6 பேருமே 100க்கு 100 வாங்கிட்டீங்க, நான் யாராவது ஒருத்தருக்கு வரம் கொடுத்துட்டு மற்றவங்க கொடுக்கலன்னு எனக்கு சாபம் கொடுத்துருவேன். அதனால் சரைவட்டிய காம்ப்ரமைஸ். சிவனுடைய நெற்றியிலிருந்து ஒரு மகன் பிறக்க போகிறான், பார்வதியினுடைய சரவணம் பொய்கையில் வளர போகிறான். நீங்கள் 6 பேரும் செவிலி தாய்கள், ஃபாஸ்டர் மதர்ஸ்ன்னு பேர். அப்படி இருந்து பால் விட்டுங்க முருகனுக்கு, அப்போ உங்கள் பிள்ளை தானே அவன் அப்படின்னு. சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்படி சிவனுடைய நெற்றியிலிருந்து வந்து சரவண பொய்கையில் வந்து 6 பெண்களும் வந்து பண்ணி பார்வதி அந்த 6ஐயும் ஒன்றா சேர்த்து 6 தலையோடு பிறந்தவங்கிறது ஒரு கதை. இதுதான் வந்து ஒரு சனத்குமார மகரிஷி இன்னும் பிறவா யாக்கை பெரியான் என்ற நிலையில் சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து வந்தவர். இது அந்த அவதாரம் உலகத்தில் வந்தாச்சு. முதல்ல வந்த சனத்குமாரர் வேறு, அதனுடைய ஃபாலோ அப் ஆர் அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இப்போ வந்திருக்கிற சுப்பிரமணியம். யார் ஒருத்தரும் உலகத்தில் ஒரு தடவை வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து தவத்தில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஞ்சநேய சாமி ராமாவதார காலத்தில் வந்தார். ராமாவதாரம் முடிஞ்சு ராமர் சொல்கிறாரு, வா ஆஞ்சநேயா நம்ம போகலாம், திருப்பியும் அடுத்த தடவை நான் வர்றபோது என் கூட வான்னு சொல்கிறான். வைகுண்டத்தில் வந்து அங்கே நித்திய சூரிகளோடு உட்காந்து நீ என்ன இருக்குது, நான் இந்த பூமியில் கொஞ்ச நாள் இருந்து நல்லா அசைப்போணும். நான் உன்னை எப்போ பார்த்தேன், நான் உன்னை எப்படி கொண்டு போய் சுக்ரீவன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன், வாலிவதம், இந்த மாதிரி ஒவ்வொரு சீனாக நான் அப்படியே நல்லா அசை போட்டு பார்த்துட்டு மெதுவாக தான் உங்கள்கிட்ட வருவேன். ராமருக்கு இந்த டீல் வித்தியாசமாக தெரியுது. சரிப்பா, உனக்கு நான் பஞ்சமுகத்தை பிளஸ்ஸிங் பண்ணுறேன். ஆஞ்சநேய, அயகிரிவ, நாரசிம்ம, கருட, ஆதிவராக, 4 திசையில் 4 மூஞ்சி, ஆகாசத்துலேருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது இருக்கிறதுக்காக அயகிரிவ ஊர்துவ முகம். நீ வந்து தவம் செய்யலாம், மகேந்திரகிரி மலையில் போய் தவம் செய், உனக்கு அடுத்த யுகத்துக்கு இப்பயே ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்றேன், நீ தான் அடுத்த யுகத்தில் பிரம்மா அப்படின்னு அவங்க முடிச்சிட்டாங்க ராமாயண காலத்தில். அப்போ ராமாயண காலத்தில் இருந்து
அவர் தவத்தில் தான் இருக்கிறார், மகேந்திரகிரியில் இருக்கார். மகேந்திரகிரி சாதாரண இடம் இல்லைன்ட்டு நான். மண்ணு புகழ் மகேந்திரகிரியில் ஈசன் அருளிய பனுவல், கன்னியாகுமரி கிட்ட இருக்குது. அந்த இடத்துல மகேந்திரகிரி இருக்குது. நான் போயிருக்காங்க, நிறைய தடவை போயிருக்கேன். அங்கே நிஜமாகவே இன்றைக்கி அனுமான் கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. இப்படி செங்குத்தாக இருக்கும், நூற்றுக்கணக்கில் குரங்குங்கள்லாம் இருக்கும். அதில் ஒரு கோயிலில் ஆஞ்சநேயர் தவத்தில் இருக்கார். இப்போ ஆஞ்சநேயர் இந்த உலகத்தில் கும்பிட்றவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக அங்கே இருக்கிற எனர்ஜி இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஏதோ ஒரு உடம்புக்குள்ளே வரும். அப்படி வந்தது தான் சமர்த்த ராமதாஸ், அப்படி வந்தது தான் சுவாமி ராகவேந்திரர். இதுதான் அது வாழ்க்கை. அதே மாதிரி தான் முருகப்பெருமானுடைய எனர்ஜி உரை பகலியூரில் வேதங்கள் தழைத்துவங்க வருவானே என்ற ஞான சம்பந்த மூர்த்தியாக வருது. வேறு வேறு எனர்ஜி வரும், ஆனால் அது அங்கே தான் இருக்கும். கந்தலோகம்னு ஒன்று இருக்குது, அங்கே இருக்கும். இந்த உலகத்தில் நிறைய பக்தர்கள் கூப்பிடுற போது அந்த பக்தர்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணுங்கிற போது அந்த உடம்புல வரும். இப்போ ரத்னகிரியில் ஒரு சாமி இருந்தாங்க. அவர் சாதாரணமாக கீழ்மின்னல் என்ற ஊரில் கன்சாமொழியார்னு ஒரு மணிகாரர், அவருடைய மகன். இவருக்கு அண்ணன் கூட ஒரு ஆள் இருந்தார். திருவள்ளம் மௌனகுரு சிவானந்த சுவாமிகள் 500 படிக்கட்டு போட்டார் ரத்னகிரி கோயிலுக்கு. அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க, நாங்கள்லாம் பணம் வசூல் பண்ணி தர்றோம், இந்த கோயிலை நீங்கள் எடுத்து கட்டுங்கன்னு. ஏன்னா அது 8 அடிக்கு 8 அடி சுண்ணாம்பு கோயிலாக இருந்துச்சு. இப்போ அவர் சொன்னார், இந்த கோயிலை நீயோ உன் குடும்பத்தில் ஒருத்தர் தான் எடுத்து கட்டுவீங்க அப்படின்னு சொல்லி போயிட்டார். திருவள்ளம் சாமி போயிட்டார். அப்போ இவர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் கிளர்க்காக இருந்தார். ஆற்காடு வீராசாமி இவரெல்லாம் கலீக்ஸு வேலூரில். இவங்க ஊர்லேருந்து வேலூருக்கு பஸ்ஸு பிடிச்சி போகணும். 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு தான் ஒரு பஸ் அந்த காலத்தில். அங்கே வரதுக்குள்ளே பஸ்ஸு போயிடுச்சு. இவர் நாஸ்திகர். சரி பொழுது போகணுமே 3/4 மணி நேரம் அப்படின்னு அந்த மலை மேலே ஏறி போகிறார். போயிட்டு அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட, ஐயரே கற்பூரம் காட்டியா அப்படின்னாராம். தெனாவட்டா தான் அவர் முதல்ல கற்பூரம் இல்லைங்களே நேரம். இப்போ சொன்னார், அவனுக்கே கற்பூரம் இல்லாதவன் எனக்கு என்ன கொடுக்க போகிறான்னார். அப்போ முருகன் கையில் இந்த வேல் இப்படி அசைஞ்ச மாதிரி ஒரு ஆண் கத்திக்கிட்டு போய் முருகன் மேலே ஊந்துட்டு தான் போட்டு இந்த பேண்ட் ஷர்ட்லாம் கட்டி போட்டு முருகன் மேலே இந்த துண்டை கோமணம் மாதிரி கட்டிக்கின்னுட்டு இப்படி கண்ணெல்லாம் போய் இப்படி உட்காந்துட்டார். இதை பாட்டு அந்த ஐயரு ஊருக்குள்ளே ஓடி போய் சஸ்தாவுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னார். இவர் பேர் சஸ்தானர். அவங்க மாட்டு வண்டி கட்டின்னு வராங்க இவர் பார்க்கறதுக்கு. 4 மைல் வர்ற வழியில் அந்த வண்டி கொடை சாஞ்சிச்சு. மேலே வந்தபோது இவர் ஒரு கறி கட்டி எழுதி, நீங்கள் என்னை பார்க்க வந்த வண்டி கொடை சாய்ந்ததுன்னாராம். அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இவன் மென்டல் ஆகலை, இது ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா டெய்லி வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து இவர் கூடயே நைட் படுத்துக்குவார். ஒன்றுமே இல்லை, சுண்ணாம்பு கோயில் கல்பாறை தான் இருந்துச்சு. அண்டு இவர் இனிமேல் நீ சாப்பாடெலாம் கொண்டாடக்கூடாதுன்னு அவங்க அப்பாவை அனுப்பிச்சி விட்டார். இப்படி தான் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அங்கே யாராவது பிடிச்சாதெல்லாம் கொண்டாந்து சாப்பிடுவாங்கள்ல பக்தர்கள், அவங்ககிட்ட பிடிங்கி சாப்பிட்டு இருந்தார். அப்போ திருவள்ளுவர் சாமி இப்படிலாம் பண்ணாத, உனக்கு எதானா ஒரு ஹோட்டலில் சாப்பாடு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தார். இன்றைக்கி நல்ல கோயில் கட்டிட்டார், ஸ்கூல் கட்டிட்டார், எல்லாம் பண்ணிட்டார். அவர் நல்லா பண்ணிட்டார். ஆஸ்பத்திரி 25 பெட் வச்சு கட்டினார். அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி சிஎம்சி ஹாஸ்பிட்டலு ரத்னகிரி கோயிலுக்கு நடுவில் ஒரு ரோடு இருக்கும். இந்த பக்கம் 350 டாக்டருங்களுக்கு குவார்ட்டர்ஸு, ரொம்ப நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸ் பார்க்குற அளவுக்கு வேலூருடைய பிரான்ச்சு. ஏன்னா வேலூர் சிஎம்சியில் இடம் இல்லை, அதனால் ரத்னகிரி எதிரில் வந்துச்சு. அப்போது எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி அங்கே வந்துச்சு பார்த்தியா. எல்லாம் சங்கல்ப மாத்திரத்தில் வர்ற விஷயங்கள். அப்போ இவருக்கு அந்த பொருள் ஏன் கிடைக்குதுன்னா, அந்த கோயிலுக்கு ஒரு காலத்தில் வழப்பமாக இருந்திருக்கு. திருத்தணியை விட காவடிகள் ரத்னகிரிக்கு ஜாஸ்தி வந்துச்சுன்னு இந்த கோயிலுக்கு யாரோ ஏதோ ஏவல் செஞ்சிட்டாங்களாம். அதனால் இந்த கோயில் நாளடைவில் சீனமாகி போச்சு. திருப்பியும் ரிவைவ் ஆக வேண்டிய ஒரு காலம். கோயில் கூட ஜாதகம்லாம் இருக்குது. உங்களுக்கு எப்படி ஜாதகமோ அப்படி கோயில் கூட ஜாதகம் இருக்குது. அதனால் இவரால் அந்த கோயில் வரணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து இப்போ நல்ல கோயிலெலாம் கட்டிட்டார். அங்கே தான் இருக்கார். என்னோடய 8 வயசு பெரியவர். அண்டு கோமணம் தான் கட்டுறாரு. இன்றைக்கி வரைக்கும் கையில் ஒரு சின்ன குச்சி ஒன்று வச்சுன்னு இருப்பார். இப்போது ஒரு சின்ன கிச்சன் வச்சுருக்காரு. அங்கே இருக்கிற ஒரு 10-12 பேருக்கு அந்த கிச்சனில் எதுவும் சமைக்கிறாங்க. அவரும் அங்கே தான் சாப்பிட்றாரு. யாராவது தெரிஞ்சவங்க போனால் அவங்களையும் கூட உட்கார வச்சு சாப்பிட வைப்பார். இது அவருடைய வழிமுறைகள். அப்போ ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் எப்படி இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோயிலை, அழகான கற்கோயில் வேறு, அது எப்படி கட்ட முடியுது? இது ஒரு எக்ஸாம்பிள், எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி உலகத்தில் எல்லாருக்கும் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கும்.
ஒரு வண்ணாந்தார் பிறப்பால் குடியாத்தத்தில். அவர் திருவலம்னு ஒரு ராணிப்பேட்டுக்கிட்ட பிஹெச்எல்லாம் இருக்குது இல்லையா, அங்கே ஒரு கோயில் இருக்குது. அது ஜனக மகர்ஷியுடைய திருவோடி இருக்கிற கோயில். அவருக்கு அந்த கோயில் எடுத்து கட்டுற ஒரு பாக்கியம் கிடச்சிது. சாதாரண ஆள் தான் அவர். இப்படி தான் கேழ்வரகு கூழ் தான் குடிப்பார். அண்டு கோணி பையில் அதை கோமணம் கட்டிக்குவார். ஒரு பலகை மேலே படுத்துக்குவார். இதுதான் அவருடைய ஸ்டைல். ஸோ ஒரு தேர் பண்ணுறேன்னுவார். நான் உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவேன், எனக்கு ஒரு வெள்ளி தட்டு ஒரு வெள்ளி டம்ளர் கொடுக்கணும். சரி சாமி நம்ம வீட்டில் சாப்பிட்டோன்னு கூப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 20-30 பேர் கூப்பிடுவோம். எல்லார் வீட்லேயும் சாப்பிட்டு அந்த டம்ளரு அதெல்லாம் வாங்கினும் அதில் வெள்ளி தேர் உருக்குவார். 100 ரூபாய் வேறு கொடுக்கணும் அவர் சாப்பிட்றதுக்கு. அந்த 100 ரூபாயில் கூலி கொடுப்பார். தேர் பண்ணி முடிச்ச உடனே அந்த மீந்து போன வெள்ளி அந்த காசை தொடப்பத்தில் இப்படி பெருக்கி எடுத்துன்னு போங்களா அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு உயர்ந்த நிலை. அவருக்கு தலையெழுத்து இருந்துச்சு, அவர் பண்ணார். அதே மாதிரி இங்கே கலவை இல்லையா, காஞ்சி பெரியவருடைய குருமார்களுடைய சமாதி இருக்கிற இடம். அங்கே ஒரு மொழியார் சசிதாந்த மொழியார்னு பேர். அவர் ஊராக சுற்றின்னு இருக்கிற போது இந்த செஞ்சி கோட்டையில் அங்கே கமலக்கண்ணி அம்மன் ஒரு கோயில் இருக்குது. அங்கே நைட்டில் போய் படுத்துக்கினார். அப்போ கமலக்கண்ணி அம்மன் சொல்லிச்சான், இங்கே நான் சோறு தண்ணி இல்லாதக்கிறம்பா, தேசிங்கராஜன் காலத்தில் ஓஹோன்னு இருந்த கோயில் இது, உன் உடம்புக்குள்ளே வந்துடுறேன், உனக்கு கொஞ்சம் பவர் கொடுக்குறேன், நீ என்னை ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் கோயில் கட்டி வச்சுக்கிது. இவர் சரின்றாரு. அப்போ அந்த கமலக்கண்ணி அம்மனை கும்பிட்டவங்கலாம் உலகத்தில் பிறந்திருப்பான் இல்லையா, அவங்கெல்லாம் இவர்கிட்ட வருவாங்க. இவர் ஒரு வாக்கு எழுதி கொடுப்பார், அது நடக்கும். இப்படியே பணம் வசூல் பண்ணி கலவையில் நல்ல கோயில் ஒன்று கட்டிட்டார் அவர். இப்படி தான் இந்த உலகத்தில் கோயிலெலாம் வர்றது. எந்த கோயிலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ரீவைண்டிங்கு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு, இப்போ ரீப்ளே இருக்குது. அதனால் எதுவும் பழசு இல்லை, எதுவும் புதுசு இல்லை. அதனால் அந்த சனத்குமார ரிஷி வந்து முருகன் ஆகி போயிட்டு இருக்கிறது உண்மை. ஆனால் அதுக்கு பின்னால் இந்த உலகத்தில் இவங்க கேட்குற கேள்வியில் வர்றவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த எனர்ஜியை வாங்கி ஒரு கண்டெம்பரரி சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுறவங்க. அது ஒரு ஆளு நீ சொல்ல முடியாது. இப்போ முருகருன்றீங்க, அந்த முருகர் எங்கிட்டையும் இருக்கார், ரத்னகிரி சாமிக்கிட்டையும் இருக்கார். அது எப்படி ஒரே நேரத்தில் 2 பேருக்கு இருப்பான்னு? நாங்கள் எனர்ஜி தானே வச்சுருக்கோம். ஒரு அண்டா நிறைய பால் இருக்குது, அதை ஜக்கில் எடுக்கலாம், மக்கில் எடுக்கலாம். அது மாதிரி யாருக்கெல்லாம் ஒரு எம்ஏன்னா உலகத்தில் ஒரு எம்ஏ தானே இருக்க முடியும். நீ கூட போய் படி, நீயும் அந்த டைட்டில் வாங்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க உபாசனா மார்க்கத்தில் தகுதி இருந்தால் கிடைக்கும். பைபிள் சொல்லுது, தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். உங்கள்கிட்ட இஃப் யூ ஆர் ரியலி ஃபிட் இனவ் யூ வில் கெட் தட். விளக்கை ஏற்றியவன் எவனும் அதை எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே அன்றி மேஜையின் அடியில் ஒழித்து வைப்பதில்லைன்னு. ஸோ இஃப் யூ ஆர் டிசர்விங் யூ வில் கெட் இட். இதுதான் ஆன்மீகம்ன்றது. அதனால் ஒரே முருகர் ரத்தனகிரிலையும் இருக்கலாம், கோடிசாமிக்கிட்டேயும் இருக்கலாம், எங்கிட்டையும் இருக்கலாம். யாரெல்லாம் அது குவாலிஃபை ஆனாங்களோ அவங்கக்கிட்டலாம் வரும். இந்த குவாலிஃபை ஆகிறதுனா ஞான பூதரத்து உச்சியில் அப்படின்னாங்க. ஞானத்துக்கு ஒரு மலை இருந்து அது ஒரு கிளிஃப் இருந்தால் அப்படி ஞானத்தில் உயரணும் நீ. இப்போ ஞானம்னா என்ன? ஞானம் குத அப்படின்னா என்ன அப்படின்னா சிவாய தேவ, சிவன் என்ற பெயரால் நீ எதை வழிபடுகிறாயோ தட் இஸ் ஈக்குவல் டு ஞானம். அப்போ வாட் இஸ் சிவா? அன்பே சிவமாவது அறிகிறார், அன்பே சிவமாவது அறிந்தவின் அன்பே சிவமாய் அறிந்தனர். இப்போ லவ் பெர்சானிஃபைட் இஸ் சிவாஹுட். அண்ட் யாரெல்லாம் இந்த உலகத்தில் அருள் எனும் அன்புயின் குழவி, அருள் என்பது அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி, அன்பே சிவம் ஆவது அறிகிறார்னா ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தார். இவ்வளோ தான் வாழ்க்கை. நீ கூட முருகர் ஆகலாம், நீ கூட பெருமாள் ஆகலாம், நீ கூட என்ன வேணால் ஆகலாம். எனக்கு ஒரு தடவை ஒரு டவுட் வந்துச்சு. இந்த மலை மேலே எங்கே பார்த்தாலையும் முருகர் முருகர்ன்றாங்க இல்லையா, திருத்தணி, திருப்பரங்குன்றம், சுவாமி மலை, எல்லா இடத்துலையும் மலையிலெல்லாம் முருகங்கிறான்றாங்க. நான் திருப்பதியில் போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரேன். வெளியே வந்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியலையா, மலை மேலெல்லாம் அவர் தான் இருக்கான்றாங்க அப்படின்றேன். அப்போ கோயில் ஐயர் இல்லை, அவர் வர்றாரு. நான் கேட்டது அவருக்கு என்ன தெரியும், நான் பெருமாள் கிட்ட தான் கேட்டேன். கொண்ட மீத உண்டே தண்ணி நேனே நேனே அப்படின்னு எனக்கு கேட்குற மாதிரி சொல்லிட்டு போயின்னு இருந்தார். எல்லா மலை மேலே இருக்கிறவனும் நான் தான். அப்போ நீ திருப்பதி மலை மேலே இருக்கிறவனும் முருகன் நம்பலாம். என்ன பாபா, அங்கே இருக்கிற சுவாமி குளம் இருக்குது இல்லை, அதுக்கு என்ன பேர்? சுவாமி புஷ்கரணி, சுவாமிநாத புஷ்கரணி. அவர் பேர் என்ன? பாலாஜி.
பிள்ளையார் அண்ணன், முருகர் தம்பி, அதனால் அவர் பாலாஜி, இளைய பெருமாள். அவருக்கு தீர்த்தம் கொண்டு வர்ற ஒரு இடங்குது மலை மேலே. நான் போய்க்கிறாங்க திருப்பதி மலை மேலே. அதுக்கு என்ன பேர்? குமார தாரா. தாரான்னா வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சி. குமரன்னா முருகன், குமாரத்தாரன்னா முருகனுடைய நீர்வீழ்ச்சி. அங்கே போய் நான் 3 நாள் தங்கியிருந்தேன் சோறு தண்ணி இல்லாமல். இப்படி முருகனுக்கு சம்மந்தப்பட்ட எவ்வளோ விஷயங்கள். இப்போது செவ்வாய்க்கிழமை இருக்கு இல்லையா, அதுக்கு தமிழ் இலக்கியத்தில் மாலவன் நாள்னு பேர். செவ்வாய் முருகன் தான் உனக்கு தெரியும், ஆனால் தமிழ் இலக்கியத்தில் அதுக்கு மாலவன் நாள் அப்படின்னு பேர். விசாகப்பட்டினத்துக்கு போகிறேன். அங்கே போனேன்னா சந்தனத்தில் பூட்டி ஒரு சிவலிங்கம் உட்காந்துருக்கும். வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அந்த சந்தன கூடெல்லாம் எடுப்பாங்க. அப்போது அதில் 2 சாமி இருக்கும். இங்கே கூட இருக்கான்னு தெரியல. அதில் 2 இருக்கும். ஒன்று வராகர் இருப்பார், பூவராக சுவாமின்னு சொல்கிறீங்க இல்லையா, பூமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வராகர். இன்னொரு பக்கம் நரசிம்மர் இருப்பார். அப்போது ஒரே கல்லில் வராக சாமியும் நரசிம்மரும் இருப்பாங்க. இவங்க பூமிக்கு சொந்தக்காரங்க. வராகரும் நரசிம்மரும் பூமிக்கு சொந்தக்காரங்க. ஆகாசத்துக்கு யார் சொந்தக்காரங்க? சக்தி சகிட கணபதி. சக்தியும் கணபதியும் சொந்தக்காரங்க. ஸோ ஆகாசத்துக்கும் பூமிக்கு நடுவில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அதில் தெர் இஸ் எ அட்டாமிக் டான்ஸ் விச் கோஸ் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். அந்த டான்ஸில் ஒரு ஆள் இருப்பார். அவருக்கு 3 நாமந்தான் இருக்கும். அதுதான் கோவிந்தராஜன். அவருடைய கால் இப்படி இருக்கும், தூக்கி எழுது திருவடி, அதுதான் நடராஜன். அப்போ கோவிந்தராஜனும் நடராஜனும் ஒரே ஆள் தான். ஆகாசத்தில் இருக்கிறது சக்தி சகிட கணபதி, பூமியில் இருக்கிறது வராக நரசிம்மர். பூமியும் தொடாக ஆகாசத்தையும் தொடாமல் ரிவால்வ் ஆகிற 3 நாமம் இடது திருவடி, கை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இருக்கார் ஒரு ஆள். அதுதான் வந்து நடராஜர் கம் கோவிந்தராஜர். 2வது படத்தில் இருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, பரவாயில்ல. நான் சொல்கிற பல விஷயங்கள் உலகத்தில் இந்த பெரிய பெரிய சாமியார்களுக்கே தெரியாது. நிஜமாக சொல்கிறேன் நான். அவங்கள போய் கேட்டுப்பார், இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறாங்க பாவம். பார்த்தீங்கன்னா மேலே பாரு, யானை தும்பிக்கை, அதில் ஒரு சூலம். இதுதான் சூலம் அம்பாள். இது கணபதி, இதுதான் சக்தி சகிட கணபதி. இங்கே பாரு ஓம். இதில் வராக நரசிம்மர், இதுதான் வராகர் நரசிம்மர் 2 பேரும். இதில் பூமி இது, ஆகாசம் இது. இவர் ஆகாசத்தின் தொடரில் பூமியின் தொடரில் இவருடைய ஃபேஸ் பாரு 3 நாமம். வலது கை இப்படி, இடது கை இப்படி, இடது கால் இப்படி. இதுதான் நடராஜர் கம் கோவிந்தராஜர். யாரும் சொல்லலை, நான் தான் சொன்னேன். உலகத்தில் சயின்டிஃபிக்காக சொன்னேன். இப்படி பல விஷயங்கள் நான் சொல்கிறது யாரும் சொன்னதில்லை. நான் இயேசுநாதரை பற்றிலாம் சொல்லிக்கிறேன். போப்பாண்டவர் போய் கேட்பார், அவனுக்கும் தெரியாது. அதாவது நான் சொன்னேன், இயேசுநாதர் 12 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் அமர்நாத் கேவுக்கு வந்தார். திபெத்தில் சுற்றின்னு இருந்தார். அவருடைய குரு அமர்நாத் கேவில் இருக்கிற சாமி அமர்நாதர், நீ கும்பிட்றதில்ல சிவன், அவர் தான் வந்து இயேசுவோட குரு. ஜான் த பேப்டிஸ்ட் இவருக்கு தண்ணியினால் ஞானஸ்தானம் கொடுத்த போது ஒரு புறா வடிவத்தில் வந்து அவருடைய ஷோல்டரில் இறங்குச்சின்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான் அவருடைய குரு. முதல்ல தண்ணியினால் ஞானஸ்தானம், அதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட்டில் அவருக்கு ஞானஸ்தானம். இதுதான் அது. இதே ஊஞ்சலில் தான் நான் உட்காந்து சொல்லினேங்கிறேன். மைக்கில் சொல்கிறேன். இது பாரு, இந்த இடத்துல அந்த புறா என்னுடைய ரைட் சைடு செஸ்ட்டில் வருது. இதுதான் அது புறா. இது உலகத்தில் யாரும் சொன்னதில்லை, நான் தான் சொன்னேன். போப்புக்கே தெரியாது. இயேசுவோடைய குருன்றது அமர்நாத் கேவில் இருக்கிறவர். அதனால் அவர் சிலுவையில் போட்டு இவங்கெல்லாம் அசிங்கம் பண்ண அப்புறம் அவருக்கு வெறுத்து போய் வாழ்க்கை நேராக திருப்பியும் காஷ்மீருக்கே வந்துட்டு, காஷ்மீரில் லாஸ்ட் டேஸில் ஈசா நபி என்ற பேரில் இருந்து இன்றைக்கும் அவருடைய சமாதி காஷ்மீரில் இருக்குது. இயேசுவோட சமாதி காஷ்மீரில் இருக்குது. அவங்க நாசா சேட்டிலைட்டில் எடுத்து பார்த்தா மீதி சமாதியெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இவரது மாத்திரம் அந்த யூதர்களை எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதனால் இது கூட யாருக்கும் தெரியாது, போப்பாண்டவர் கூட தெரியாது. நான் சொல்கிற பல விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியாது. பைபிளில் ஒரு இது வரும், ஒரு ராஜா கேட்குறான், நீங்கள் எப்படிங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாகிறீங்க அப்படின்னு கேட்குறான். நிக்கோதமஸ் ராஜான்னு அவனுக்கு பேர்.
How is that you are so powerful அப்படின்னும். இவர் சொல்கிறாரு, அப்பா அம்மான்ற எலும்பு தோல் இன்னொரு எலும்பு தோலை தான் பெற்று போடும். நீ ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் தான் அந்த தேவலோக ரகசியெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னா. அது எப்படிங்கிறான்? யாருக்கு தெரியும்? காற்று எங்கேருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியாது, நம்மளை விட்டு எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாதுன்னு. அன்லெஸ் யூ ஆர், அதாவது ஏசு அவன் கேட்குறான் நிக்கோதேமஸ், ஹவ் இஸ் இட் யூ ஆர் ஸோ பவர்ஃபுல்? அதுக்கு ஜீசஸ் சொல்கிறாரு, ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் கிவ் பர்த் டு ஒன்லி ஃப்ளஷ் அண்ட் பிளட். இட் இஸ் ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் பர்த் டு ஸ்பிரிட். Unless you are born with spirit, you don't understand the kingdom of God. How is it possible? So no one knows. No one knows from where the wind blows, nor where it goes. So is it with a person filled with the Holy Spirit. இது யாருக்குமே தெரியாது. நான் தான் இதை சொன்னேன். ஏதாவது பைபிள் இப்படி இருக்குது, அதுக்கு மீனிங் இதுதான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க ஏதோ வேறு விதமாக அதுக்கு வியாக்கியானம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி தான் அதுக்கு உண்மையான ரீசன் இது தான். இப்படி நாம் சொல்லுகிற எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. இது எப்படி வரும்னா, ஒரு லிபரேட்டட் சோல் ஆகணும். ஒரு ஹைலி எலிவேட்டட் லிபரேட்டட் சோல் வில் ஒன்லி நோ ஆல் திஸ். when you are just in your body and just scanning the pages of the books and giving lectures, you won't understand the enlightened level of the spirit. You have to become the spirit yourself, then you will understand what is enlightenment. रविंदु कलादी नमो नमः, वेदमंत्र स्वरूपा नमो नमः, ज्ञान पंडित स्वामी नमो नमः, वेहु कोडी दीप मंगल ज्योति नमो नमः, तूय अम्बल लीला नमो नमः, देव कुंजरी नमो नमः, अरुள் தாராய் ஈரலும் பர கோலால பூஜையும் கோதலும் துணையாசார நீதியும் ஈரமும் குரு ஸ்ரீபாத சேவையும் மறவாத ஈரலம் புகழ் காவேரியாள் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக வயலூரா ஆதியந்த புலாவாசு பாடிய சேர பொங்குவை காவுனன் நாடதே ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளி பெருமாளி. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे, आदि शंकर अवतारा अनाद रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம்.
ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.